போது ஜெயம் ரவி அங்கே போயிருக்காரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து சந்திச்சிருக்காரு. யார் கெனிஷாவ சந்திச்சிருக்காரு. ஆல்ரெடி ஜெயம் ரவி வந்து புண்பட்ட மனசு. பொதுவா என்ன சொல்லுவாங்க, புண்பட்ட மனச புகை போட்டு ஆத்தலாம் அப்படின்னு சொல்லி கேஷுவலா சொல்லுவாங்க. தம் அடித்தா சரியாக போயிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 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 உதவி கேட்டு போயிருக்காரு. மனசு கஷ்டமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் போனோன்னே, அவங்க வந்து ஏற்கனவே பல பேருக்கு வந்து ஆன்மீகம் சொற்பொழிவு பண்ணுறவங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட கஷ்டம் இப்படி இருக்குது, என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குன்னும்போது, அவங்க வந்து பல விதங்கள் அதாவது வந்து ஜெயம் ரவிக்கு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு, எப்படி நட்பு உருவாச்சு அப்படின்னு தெரியல. பட் பார்த்தா இன்றைக்கி வந்து ஜெயம் ரவி வந்து என்னுடைய கிஃப்ட் கெனிஷா அப்படிங்கிறாரு. அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது வெளிப்படையாகவே. 2 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டாக வந்து ஜோடி போட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஐஸ்வரி கணேசன் திருமணத்துக்கு வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து அடுத்து திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அவங்களுடைய நடவடிக்கை மூலமாக நமக்கு தெரிய வருது. ஸோ தப்பும் கிடையாது. அதாவது வந்து அவங்க விரும்புகிறாங்க, அவங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதை மாதிரி ஒரு அட்ராக்ட் ஆனதுனால அவங்க வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இப்போ வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஜெயம் ரவிக்கு விவாகரத்து ஆகலை. கோர்ட்டில் தான் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஜெயம் ரவி சட்டப்படி கணவன் மனைவி தான்.